நாவலன் தீவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் அசோகர் சொல்றாரு. அசோகரோட நிலப்பரப்பு வந்து ஆப்கானிஸ்தானத்துல இருந்து ஏறக்கூடிய கர்நாடகா, ஆந்திராவோட ஒரு பகுதி. தமிழ்நாடு கொஞ்சம் ஆந்திரா சில பகுதி நீங்களாக ஒரு மிகப்பெரிய பேரரசு, மௌரிய பேரரசு அப்படிதான் சொல்லணும். அவரோட தந்தை பிந்துசாரர், அதுக்கு முன்னால சந்திரகுப்தர், அவங்கெல்லாம் வந்து அந்த மௌரிய நந்த அரசர்கள் வீழ்ந்த பிறகு ஏற்பட்ட வட இந்தியாவில் பீகாரை பாரதத்தை தலைநகராக குறித்து ஏற்படுத்தப்பட்ட மௌரிய அரசில் வந்த ஒரு நபர் தான், ஒரு அரசர் தான் அசோகர். புத்தர் பிறந்து ஏறக்குறைய அவருக்கும் புத்தருக்கும் ஒரு 300 ஆண்டு இடைவெளி இருக்குது. இந்த மாற்றங்கள்ல இப்ப நம்ம பாட புத்தகங்கள்ல படிச்சிருக்கோம். அசோகரை ஏன் பெரிய இதுன்னு சொல்றோம்னா, நம்மளுடைய கொடியில அவருடைய அந்த ஸ்தூப சக்கரம் இருக்கு, தர்ம சக்கரம் அப்படின்னு ஒரு தர்ம சக்கரம் இருக்கு. இந்த தர்ம சக்கரம் வந்து இந்த கொடியில இந்த சக்கரம் தான் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்ச்சை நடந்தது. நேரு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. காந்தி இதை எதிர்த்திருக்கிறார். அவர் வந்து தர்ம சக்கரம் அப்படிங்கிறத விட வாட்டை தான் வரணும் அப்படிங்கிற கொஞ்சம் உறுதியா இருந்திருக்கிறாரு. அப்படி ஒரு தர்ம சக்கரம் வந்துச்சுன்னா நம்ம அந்த கொடியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது ஒரு சின்ன ஒரு சரித்திர துணுக்கு. இந்த நூல்ல அது இருக்காங்க சார். அது நூல்ல தேவைன்னு இல்லை, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், ஒரு கான்ஃபிளிக்டிங் பாயிண்ட். ஏன் காந்தி அப்படின்னு, ஏன்னா அசோகரை பத்தி நினைக்கும் போது நம்மளுக்கு சில பேர் ஞாபகம் பிலாசபர் கிங் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம நார்மலா பிலாசபர் கிங்னு சில பேர் மைண்ட்ல வரும். இப்போ மார்க்கஸ் அரேலியஸை வந்து பிலாசபர் கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு பிலாசபரும் கூட, ஸ்டாயிக் பிலாசபர் தனியா ஒரு பிலாசபர் எழுதியிருக்காங்க. இப்போ இவரையே பிலாசபர் கிங் சொல்றான். இவரை நம்ம ஒரு ரிலீஜியஸ் பர்சனா நம்மளுக்கு தெரியும். மகாவம்சம் வந்து அவர் ஒரு மகா பௌத்தர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அவர் சொல்லுது. அந்த பௌத்தத்தை ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வந்தவர், அந்த பௌத்தத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், பௌத்தம் அவர் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத ஒரு கான்ட்ராஸ்டா சொல்லுது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கலிங்க போர், அதுக்கப்புறம் தான் அவருடைய மனமாற்றம் நிகழ்ந்தது, அதாவது மதமாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு இப்படி ஒரு ஸ்கெட்சஸா தான் நம்மளுக்கு தெரியும். பட் இந்த புத்தகத்துல உள்ள போகும்போது நம்மளுக்கு தெரியுது, இந்த மதமாற்றம் வந்து ஓரிரவில், அந்த ஒரு மாலையில், இப்ப நம்ம ஒரு பாக்குறோம் இல்லையா, ஒரு சினிமா மாதிரி ஒரு அங்கங்க பிணங்கள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த உடனே அவருக்கு ஏற்படுகிற மனமாற்றம் அல்ல. அவர் கொஞ்ச நாளாவே அதுல இருந்திருக்காரு, அதை நோக்கி போயிட்டு இருக்காரு. இந்த பிரெசிபிடேட்டிங் ஈவென்ட்ங்கிறது வேணா அதுல இருந்திருக்கலாம். ஆனா அவருடைய எடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டு இதுல அந்த கலிங்கத்து போர் பற்றி வருது. அந்த போர் பற்றி அதுல நிறைய ஃபிகர்ஸ் கொடுக்கப்பட்டது. ஏறக்குறைய 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம இந்த கிளைம்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இது அப்படி 2 லட்சம் பேர் அங்க இருந்தாங்களா, அவ்வளவு பேர் செத்து போனாங்களா, இல்லாட்ட நிஜமாகவே அதுக்கு அது ஒரு மிகப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு டிராமாட்டிக் எஃபெக்டுக்காக அப்படி சொல்லப்பட்டதா, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த சரியான வரலாறு அப்படிங்கிறத அடையிறதுக்கு நம்ம இந்த மாதிரி புத்தகங்களை, இந்த மாதிரி ஆய்வாளர்களை நம்ப வேண்டியிருக்கு. இவங்களை தான் நம்ம தேடி போக வேண்டியது. இப்ப நம்ம சொன்ன மாதிரி சார்ல்ஸ் அலன் அவர் ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இப்ப நொமிலா தாப்பர் அவங்களை பத்தி நிறைய எழுதியிருக்கிறாங்க. பேட்ரிக் காலிபல்ங்கிறவர் வந்து இலங்கையில் பிறந்த ஒரு இண்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இந்திய வியல் அறிஞர் அப்படின்னு இதாக சொல்லலாம். அவர் நிறைய விஷயம் இந்தியாவில் வர்ணாசிரமம் பத்தி, குறிப்பா ஆசிரமம் பத்தி எழுதியிருக்கிறார். நம்மளுக்கு வர்ணம் பத்தி நம்ம இந்தியாவில் தொடர்ச்சியாக ஒரு கவனம் இருந்திருக்கு, சர்ச்சைகள் இருந்திருக்கு. அதோட இன்னொரு பார்ட் ஆசிரமம் சொல்லக்கூடிய அதாவது வாழ்வின் படிநிலைகள், அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், பிரம்மச்சரியம், அதுக்கப்புறம் வனவாசம், துறவரம், சன்னியாசம் அப்படிங்கிற இந்த ஆசிரமம் பத்தி பேட்ரிக் காலிபலோட ஒரு பெரிய நல்ல புத்தகம் ஒன்று. இது ஏன் ஒரு வாழ்க்கை ஐடியலா உள்ள வைக்கப்படுது அப்படின்னு, இந்த 4 நிலைகள் பற்றி திருக்குறளையும் கூட சில குறள்கள் இருக்கு. ஒரு இளவரத்தான் வந்து இந்த 3 பேரையும், அந்த 3 நிலையினரையும் போஷிக்கிற இடத்தில் இருப்பவன், ஆனால் அவன் தான் இவனோட உயர்ந்தவன் அப்படிங்கிற புண்படக்கூடிய குறள்கள்லாம் இருக்கு. இதுக்கு மாற்று பொழிப்புரைகளையும் சொல்லியிருக்கிறாங்க. பட் அதை எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இப்போ இந்த ஆசிரமம்ங்கிற ஒரு விஷயம், இது எல்லாம் வந்து பேட்ரிக் காலிபல் நிறைய எழுதியிருக்கிறார். பேட்ரிக் காலிபல் ஒரு ஒன் ஆஃப் தி கிரேட், இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாரு, ஒரு இண்டாலஜிஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
ஒரு ஆத்தன்டிக் இந்தியன் இந்தாலஜி ஒரு ஆத்தர் தேவைன்னா அவர் ஒன் ஆஃப் தி நம்பகமான ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருக்கு பெரிய சாய்வு ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. அவர் இந்தியாவில் ஆனா அவருடைய புத்தகங்கள் வந்து இங்க இந்தியாவில் எந்த அளவுக்கு கவனம் பெற்றிருக்காங்கன்னா ஸ்காலர்ஸ் மத்தியில கவனம் பெற்றிருக்கு. நம்மளுடைய இந்துத்துவவாதிகள் மத்தியில் இன்னும் கவனம் பெறல. அப்படின்னா நமக்கு அப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தெரிய வேண்டியது. நம்ம இவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க லேடி ஆத்தர் காமசூத்ரா சிவாஜி பத்தி எல்லாம் எழுதி, சிவாஜி பத்தி ஒரு புத்தகம் வெளியே வந்தது. சிவாஜி இவங்க நினைக்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு இந்துத்துவர் இல்லை அப்படின்னு எழுதப்பட்டதற்காக அவர் அந்த நூல்கள் எல்லாம் எரிக்கப்பட்டன. அதே மாதிரி இன்னொரு காமசூத்ரா இதெல்லாம் எழுதின ஒரு பெரிய என்டாலஜிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களுடைய நூல்களும் அதை பத்தி எல்லாம் தாக்கப்பட்டாங்க. ஸோ நம்ம இப்போ நிறைய இமேஜஸ் இருக்கு. அசோகர்னா ஒரு இமேஜ் இருக்கு, புத்தர்னா ஒரு இமேஜ் இருக்கு. நம்ம வசதிக்கு ஏற்றாப்புல தான் நம்ம அந்த காலத்து பொலிட்டிக்கல் நெசசிட்டிக்கு ஏற்றாப்புல தான் இந்த இமேஜஸ் மாறிட்டாரு. இதுக்கு நடுவுல உண்மையான வரலாறை தேடி கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் சிரமம் வேண்டியது. இப்ப இந்த நூல்களோட முன்னுரையிலேயே அவர் பேட்டி கலைஞர் சொல்றாரு, இப்ப சார் ஒரு இது சொல்லியிருக்காரு, சொல்றாரு ஹேகியோகிராஃபி அப்படிங்கிற இடத்துல. இப்போ நம்ம புத்தர் பத்தி எனக்கு நான் முதல்ல வேற வரலாறு பத்தி தேடி படிக்கும்போது கொஞ்சம் சில இடங்கள் எனக்கு அதிர்ச்சியா இருந்த மாதிரி இருந்துச்சு. முதல்ல மகாவம்சம் படித்தேன். மகாவம்சம் வந்து கொடுக்கிற அசோகர் பற்றிய சித்திரம் வந்து அது ஒரு புகழ்வது கொஞ்சம் கடுமையான சித்திரம். அதாவது அந்த மத மாற்றத்துக்கு முன்னால அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக கொடூரமான இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்திரத்தை அவங்க கொடுக்குறாங்க. சண்டைன்னா நம்ம சண்டாளங்க மாதிரியான ஒரு இது, அதாவது அவன் ஒரு குரூரமான ஆள். அவருக்கு ஏறக்குறைய 100 பிரதர்ஸ் இருந்தாங்க. ஏறக்குறைய அவுரங்கசீப் மாதிரியான ஒரு இது. ஏறக்குறைய அந்த 100 பேரையும் கொண்டுதான் ஒரே ஒரு நபரை தவிர அவர் ஆட்சிக்கு வராரு. அதாவது நான் அந்த மகாவம்சம் மாதிரியான நூல்களை வரக்கூடிய அசோகரை சொல்றேன். ரெண்டாவது, அவரோட முகம் வந்து ரொம்ப கொடூரமாக இருந்தது. அவர் வந்து சின்ன வயசுலயே அம்மையெல்லாம் வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. அப்போ அவருக்கு அவரோட ஹேரம்ல உள்ள ஒரு பெண் வந்து அவரை கொஞ்சம் கேலியா சிரிச்சுட்டா அப்படின்னு உடனே அவரை எரிச்சு கொண்டுட்டாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி 1000 மாஜீவர்களை தலையை வெட்டி கொண்டிருக்காரு. அப்புறம் பௌத்த சங்கத்துல வந்து பிளவு ஏற்பட்டது. அவர் அத்த காலத்துல ஒரு பிளவு ஏற்பட்டது. ஸோ அந்த பிளவு ஏற்பட்ட அந்த சங்கத்துல உள்ள பௌத்த பிக்குணிகள் பிக்குல அவர் வெட்டி கொண்டிருக்காரு, சிறைச்சேதம் செய்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு மகாவம்சத்துல வருது. மகாவம்சத்துல மட்டும் இல்ல, நம்ம மெட்ராஸ்ல மெத்தா பதிப்பகம்னு ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து நம்ம இலங்கை பௌத்தத்தோட ஒரு அவங்க இந்த பௌத்த நூல்கள் எல்லாம் வெளியிடுறாங்க. அவங்க அசோகரின் கல்வெட்டு சாசனங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு போட்டிருக்காங்க. நான் அதை சென்னை புத்த கண்காட்சியிலேயோ எங்க போகும்போது அதை வாங்கினேன். எழும்பூர்ல இருக்கு, எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ஏத்தாப்புல அந்த சென்னை போதி இதுன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க ஒரு மெட்ராபிள் பண்ணி அப்போ அவங்க அந்த அசோகரோட எடிக்ஸை அல்லாத அந்த கல்வெட்டு சாசனங்களை இன்டர்பிரேட் பண்றது இந்த மாதிரி தான் இன்டர்பிரேட் பண்ணிருக்காங்க. இதை பற்றி நம்மளுக்கு ஒரு பெரிய பார்த்தோம். நம்மளுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டது ஒரு அசோகர் மரங்களை நட்டா மூலிகையில வந்தார், இந்த மாதிரியான ஒரு பிக்சர் கலிங்கத்தை தெரியும். அதுக்கப்புறம் இங்க கிடைக்கிறது வந்து ஆக்சுவலா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து அந்த பௌத்தம் வந்து இவ்வளவு கொடூரமான ஒரு அரசர் பௌத்தத்துக்கு மாறுவதன் மூலமாக எவ்வளவு கருணை உள்ளவராக மாறிட்டார் அப்படின்னு அந்த பாயிண்ட வலியுறுத்துவதற்காக ஒரு ஏறக்குறைய ஸ்கிரீன் பிளே மாதிரி, நம்ம இந்த சினிமா ஸ்கிரீன் பிளே மாதிரி எழுதி வச்சிருக்காங்க மாதிரி தோணும். இந்த நூலை படிக்கும் போதுதான் தெரியுது. பட் அதை இதெல்லாம் நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த நூலை படிக்கும் போது எனக்கு தெரிய வந்துச்சு. இன்னும் வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் எனக்கு இதுல இப்போ வந்து அசோகர் வந்து அவருடைய கல்வெட்டு சாசனங்கள் இருக்கு, இந்த பில்லர்ஸ் தூபங்கள் இருக்கு. ஏறக்குறைய எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அவங்க மிச்சம் இருக்கிறது 20 ஸ்தூபங்கள் நினைக்கிறேன். 33 என்னமோ கல்வெட்டு சாசனங்கள் நினைக்கிறேன். இந்த சாசனங்களே வந்து இப்ப எங்க இருந்து எதுல இருந்துச்சுன்னா ஆப்கானிஸ்தானத்துல இருந்து கர்நாடகா வரைக்கும் இருக்கு, ஆந்திரா வரைக்கும் இருக்கு, பெல்காம் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் இருக்கு. இது என்ன, இதுல அவர் என்ன இருக்காங்கன்னா, இவர் அசோகர் வந்து வழக்கமா ஒரு ராஜாக்கள் எழுதக்கூடியது என்னன்னா எங்க வேறுபடுகிறார் அப்படின்னா, அப்புறம் அசோகர் வந்து அது பொதுமக்களுக்கு
சொல்லக்கூடிய ஒரு விதமான என்ன சொல்றது, ஒரு கன்ஃபஷன், அல்லது நான் எது நல்ல அரசு என்று நினைக்கிறேன், அல்லது எது தர்மம். இந்த தர்மம்ங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். எது நீதி அறவும் நினைக்கிறேன், அது திரும்பி திரும்பி சொல்றாரு. இந்த நீதி அதை அவரு இப்ப ஹமுராபி இது மாதிரி பல்லுக்கு கண், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் சொல்லக்கூடிய இப்பெல்லாம் பண்ணாத, பண்ண ஏன்னா தணிக்கப்படுதுங்க இதுதான் அப்படின்னு சொல்லல. அதுல ஒரு கருணை இருக்கு. ரெண்டாவது, இவருடைய வம்சாவளியை பத்தி எதுவும் சொல்லல. இப்போ பெரிய பெரிய ஹேட்ரியனோட இது இருக்கு, எடிப்ஸ் இருக்கு, ஹமுராபி, இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்ம இதுலயே இப்ப ராஜராஜ சோழன்லாம் இருக்கு, கல்வெட்டுலாம் இருக்கு. நான் இந்த நமக்கு ஏகப்பட்ட இது வரும், ராஜா இப்ப மாத்தாட்டா அப்படிங்கிற மாதிரியான சிலை இதெல்லாம் இருக்கும். ராஜராஜ சோழனுக்கு தனியா ஒரு கீர்த்தி இருக்கு. இவர் கீர்த்தின்னு பெருசா சொல்றது இல்ல, தன்னோட குல பரம்பரையும் சொல்றது இல்ல. நான் இவரின் மகன், இந்த சக்கரவர்த்தியின் மகன், இந்த இவரோட மகன், இப்படின்னு தன்னை இதுவும் பண்ணிக்கல. ஆக்சுவலா இஸ் வெரி சைலண்ட் ஆன் இஸ் பெட்டர்னிட்டி. அதை பத்தி பெருசா ஒண்ணுமே சொல்றது இல்லை. இது 2300 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு விஷயம். அதை யோசிச்சு பாருங்க. இவர் தன்னை ஏறக்குறைய தேவனாம் பிரியன் அப்படின்னு சொல்றாரு, தேவர்களுக்கு பிரியமானவன் அப்படிங்கிற ஒரு இடமா சொல்லிக்கிறாரு. அதே சமயம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் நான் இருக்கிறேன், நான் எந்த இடத்துல இருந்தாலும் மக்களின் குறைகளை என்கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு அதுல சொல்றாரு. அதுக்கு ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் டு, ஐ எம் லைக் எ ஃபாதர் டு யூ அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு சொல்றாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, 2300 வருஷத்துல இப்படி ஒரு சொல்ல வேண்டிய ஒரு சொல்லக்கூடிய ஒரு அரசர் இருந்திருக்காரு. அதாவது அந்த காலத்துல நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் தான். இப்ப அப்போ அரசுங்கிறது ஒரு காட் கிவன், இது நீ சொன்னா நீ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அரசர். அந்த மாதிரியான ஒரு ஜனநாயகம்ங்கிறது ரொம்ப ரேரா தான் இருந்திருக்கக்கூடிய அப்படின்னு நம்ம ஒரு பெர்செப்ஷன் வச்சிருக்கோம். ஒரு மக்களுக்கு இதை சொல்லக்கூடிய தேவையில்லாத ஒரு இடம் இருந்தது. அரசன் என்ன பண்ணாலும் அவன் அரசன் தான். ஆனா இவர் தானே வாண்டியாரா சொல்றாரு, ஐ எம் ஃபார் பீப்புள், இதுக்காக யூ கேன் அப்ரோச் மீ, என்ன வேணாலும் பண்ணலாம். அதுலதான் மெதுவா பௌத்தம் பத்தி வருது. அதுக்கு அந்த பௌத்தம் அவருக்கு துணையா இருந்தது. அதே சமயம் அவர் மற்ற மதங்கள் கூடயும் அவர் சமரசமா இருந்திருக்காரு. மற்ற பாசாண்டர்கள், மதங்கிறத பாசாண்டம் தான் சொல்றாங்க, அந்த மதங்களை பத்தி அவர் ஈக்குவாலிட்டா தான் இருந்திருக்காரு. நான் பௌத்த தர்மத்தை கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. ஆரம்பத்துல ஒரு நொபைஸ் மாதிரி தான் இருந்திருக்காரு. முதல்ல நீ சொன்ன மாதிரி கலைஞர் உள்ள லேசா நுழைஞ்சு பார்க்கறாரு. அதுக்கப்புறம் பௌத்தத்துக்கு ரொம்ப ஆழமா போய் இந்த சங்கம்ங்கிற விஷயங்கள் எல்லாம் அவரு சங்கத்துல சொன்ன மாதிரி சங்கத்துல ஒரு பிளவு ஏற்படுது, ஒரு பெரிய பிளவு ஏற்படுது. அப்பெல்லாம் அவர் சில அறிவுரைகள்லாம் சொல்றாரு. இது எல்லாமே ஒரு மாடர்ன் எத்திக்ஸோட தான் இருக்கு. 2300 வருஷத்துக்கு முன்னால இந்த மாடர்ன் எத்திக்ஸோட ஒரு அரசர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கு. இன்னும் ஒரு ஆச்சரியம், இதெல்லாம் எங்க இருந்து வந்தது, இந்த பக்கம் இன்னைக்கு நம்ம நாகரிகம் இல்லாத ஒரு இடமா கருதப்படக்கூடிய அங்க இருந்து இப்படி ஒரு விஷயம் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருந்த ஒரு பூமி அது இன்னைக்கு ஏன் இவ்வளவு டிகிரேடா கீழே இறங்கி போயிடுச்சு. சோ சரித்திரம்ங்கிறது எப்பவுமே ப்ராக்ரெசிவா இல்லை. அது சைக்கிளுக்கு இப்படி போயிட்டு வந்துருக்கு. இப்போ இது இந்த பேட்ரிக்காலோட புத்தகத்துல சில அப்சர்வேஷன்ஸ் எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. ஆக்சுவலி நார்த் இந்தியாவை பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு, தமிழ்நாடு இன்னைக்கு இப்போ ஆரியம், திராவிடம், தமிழம் அப்படி ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அந்த ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரியான கிரேக் இது தே ஆர் மோர் க்ளோசர் டு ஸ்பிரிட் இன் நார்த் இந்தியா தான் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் சொல்றாரு. அதாவது இப்போ திராவிட நிலம் நம்ம சொல்ற இது இப்போ இந்தியாங்கிறது இப்போ ஒரு அமைப்பு இருக்கு, நம்ம ஒரே இதுல இருக்கோம். பட் வட இந்தியா தேவர் மோர் க்ளோஸ் வித் ஸ்பிரிட் அந்த நார்த் ஆப்கானிஸ்தான் இவங்களோட இருக்கு. நமக்கும் அவங்களோட டிஃபரன்ஸ் இஸ் ஃபார் கிரேட்டர் அப்படிங்கிற. பட் தேசம்ங்கிறதுல வேற வரையறை வருது. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாருமே நெருக்கமாக ஒரே மாதிரி ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். பட் இன் ஸ்பிரிட் அப்படிங்கிற பேட்ரிக் ஆலிவர் ஒரு அப்சர்வேஷன் வைக்கிறார். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னு இதுல ஒரு இடம் போது, நம்ம இது 2300 வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்ட இந்த சாஸ்திரங்கள் மூலமாக, இந்த சாஸ்திரங்களை மட்டும்தான், இந்த சாஸ்திரங்கள் அதான் அசோகர் எழுதுனதை மட்டும்தான், அசோகர் தன்னை பற்றி சொல்லிக் கொடுத்த விஷயங்களை பற்றி வச்சு எழுதின புத்தகம் இது. வேற ஹேகியோகிராஃபி, மகாவம்சம், இந்த மாதிரியான பௌத்த மத ஓகி நூல்கள் சொல்லியிருக்காங்க. ஹேகியோகிராஃபில இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆத்தன்டிக்கா இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் இந்த நூல்ல எடுத்துக்கலாம். அதாவது பரம்பரை கதைகள் தோன்மாம்னு எடுத்துக்கலாம். சோ இது புத்தர் அசோகர் தன்னை பற்றி சொல்லிக்கொண்ட அந்த சொற்களிலேயே
அதை பின்குள்ள சின்ன சின்ன சொற்கள், அது சொல்லாம விடுபட்ட விஷயங்கள், இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்த ஒரு புத்தகம் இது. ஸோ இது கல்வி ரொம்ப உண்மைக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இது முழு உண்மையா இல்லாட்டாலும் இதுல பொய் அல்லது புனைவு, மிகை உண்மை அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதுல ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல இன்னும் ஒரு 2-3 இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருந்துச்சு. இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிராமணர் சிரமணர் அப்படிங்கறது திருப்பி திருப்பி வருது அசோகரோட கல்வெட்டுகள் ரூபங்கள்ல. அதாவது இந்த பிராமணர் அப்படிங்கிற ஒரு இடம் அவர் என்ன அர்த்தத்துல பயன்படுத்துறாரு அப்படிங்கிறது ஒரு நம்ம வர்ணாசிரமம் இருக்கு, 4 ஜாதி 5 ஜாதிகள் 5 வர்ணங்கள் சொல்லுது. ஆனா மற்ற 4 வர்ணங்கள் பத்தி அதுல ஒரு இதே இல்லை. பிராமணர்களை இந்த சிரமணர்கள்ங்கிறவங்க துறவிகள், அதாவது ஆஜீவனர்கள், சமணர்களா இருக்கலாம், அதாவது புத்தர், இவங்க எல்லாம் அனைந்து தெரியும் துறவிகள். பிராமணர்கள் அவர் சொல்றது வைதிகர்கள் அப்படிங்கிற வேதத்தை அடிப்படையாக கொண்டவர்கள், இப்படிதான் நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் தான் திருப்பி மென்ஷன் பண்றாங்க. பிராமணர்கள் அந்த மற்ற வர்ணம்ங்கிறத பத்தியே வரல. அப்ப அந்த வர்ணங்கள் அங்க எக்ஸிஸ்ட் ஆகி இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்விய, அது ஒரு பிற்சேர்க்கையாதான் திருப்பி வந்துச்சா? ஏன் அத அசோகர் அல்லது அது சொல்லக்கூடிய அளவுக்கு அது பெரிய பிராமணன்ஸா இல்லையா அசோகர் பீரியட்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த நூலை படிக்கும் போது வரும். அவர் பிராமணரையும் சிரமணரையும் தான் மாத்தி மாத்தி ஜஸ்டாபிஷம் பண்றாரு, அல்லது 2 பேரையும் சேர்த்தே நிறைய இடங்கள் சொல்றாரு. இப்ப தானம் பண்றதுன்னா இவங்களுக்கெல்லாம் நான் தானம் பண்றேன், பிராமணர்களுக்கும் சமஸ்கிருத சமணர்களுக்கும், சமணர்களும் துறவிகள் வச்சுக்கலாம், ஆஜீவர்கள் இதெல்லாம் கொடுத்திருக்காரு, சில கொடைகள் வழங்கியிருக்காரு. இந்த மாதிரியான சில என்ன சொல்றது ப்ராப்ளமேட்டிக் டெக்ஸ்ட்ங்கிறத விட கொஞ்சம் ஒரு இன்ட்ரூக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம இந்த பாயிண்ட்ஸை பார்க்கறது மூலமா சரித்திரத்தை வேற விதமா நம்ம திருப்பி பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்துக்கு அது எந்த அளவுக்கு உதவியா இருக்கும், அது ஓத்திரமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. சில விஷயங்கள் உதவியா இருக்கும், சில விஷயங்கள் மோசமா இருக்கும். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சக்கரவர்த்தி பாரதி கொஞ்சம் பேசலாம், அல்சார் பேசலாம், கலந்துரையாடல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாரோட மொழிபெயர்ப்பு, சார் சீனிவாச ராமானுஜன் சார ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர் எழுத்தாளர் தெரியறதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும். அவர் பெரும்பாலும் அறிந்தவர்கள் 2-3 புத்தகங்கள் மாண்டோவோட படைப்புகள் மூலமாக அவர் அறிந்திருப்பார். அவரோட இன்னொரு தீப்பற்றி எரியும் பாலங்களை டிரான்ஸ்லேட் பண்ணது அவர் தான். ஏன்னா அவர் நினைக்கிறது அவர் எல்லா முக்கியமான கட்டுரைகள் நிறைய புத்தகம் நினைக்கலாம், தீண்டாமை சன்னியாசம். அந்த புத்தகம் இப்ப பதிப்புல இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. இருக்கா இல்ல. இப்ப இந்த பேட்ரிக் காலிவெல் ஆசிரமங்கள் பத்தி, ஆசிரமம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு, அந்த ஆசிரம சிஸ்டம். இப்ப ஆசிரம சிஸ்டம்ங்கிறது இயல்பா என்னன்னா, இந்த வர்ணத்தை உதறி போவதுதான் ஆசிரமம் அப்படின்னு ஒரு சொல்லுது. அதாவது ஒருத்தவங்க எல்லா அடையாளங்களையும் உதறி போகும்போதுதான் சன்னியாசம் போறாங்க, அதான் கடைசி இது அப்படின்னு சொல்றது. அந்த 3 இதுலயும் இது இருக்கும். ஆனா அந்த சன்னியாசமும் தீண்டாமையுமே பிணைந்துதான் இருக்குங்கிற ஒரு முக்கியமான ஒரு நூல். சன்னியாசமும் தீண்டாமையும் சன்னியாசம், அந்த நூல் திருப்பி வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப பேட்ரிக் காலிவெல்லோட அந்த ஆசிரம புத்தகத்துக்கும் இதுக்கும் ஒரு இடைத்தன்மை, நம்ம அதையும் சேர்த்து படிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதற்கு மேலும் இதை பற்றி உரையாடலாம். இப்போது சக்கரவர்த்தி பாரதி அவருடைய கருத்துக்களை, நூல் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் நினைக்கிறேன்.